श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति. प्रभावपद्धति श्लोकम् 62. समुत्क्षिपति चेतसि स्थिरनिवेशिता तावकी मुकुन्दमणिपादुके मुहुरुपासना वासना उदर्कपरिकर्कषान् उपरि पर्वणाखर्वितान् अनर्धशतगर्भितान् அமரசம்பளி விப்ரமான். பதபதார்த்தம். முகுந்த பெருமாளுடைய மணிபாதுகே வாராய் கல்லிழைத்த பாதுகையே, சேதசி மனதில், ஸ்திர நிலையாக, நிவேஷிதா வைக்கப்பட்டிருக்கின்ற, முகுஹு அடிக்கடி, தாவகி உன் விஷயமான, உபாசனா தியானத்தினுடைய, வாசனா பழக்கமானது, உதர்க வரப்போகின்ற பலத்தினாலே, பரிகர்கஷான் பொறுக்க முடியாமலிருக்கின்றதும், உபரிபர்வனா மேல்படிகளாலே, கர்விதான் தாழ்மையாக பண்ணப்பட்டதும், அனர்த்தசத கர்ப்பிதான் அநேக உபதிரவங்களை தனக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிறதுமான, அமரசம்பளி அப்சரஸ்களுடைய விப்ரமான் விலாசங்களை சமுத்க்ஷிபதி அடியோடு நினைக்க ஒட்டாமல் செய்கின்றது அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது போன ஸ்லோகத்தில் என்ன சாய்ச்சார்னா, நமக்கு பாபங்கள் பண்ண பாபங்கள் போகணும், இனிமே பாபம் பண்ணாமல் இருக்கணும். இனிமே பாபம் பண்ணாமல் இருக்கணும்னா அதுக்கு காரணமான கர்மாவை தடுக்கணும். ஏன்னா பாபம் சம்பவிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது கர்மாக்கள் தான். அந்த கர்மாக்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு பாதுகை வேண்டிட்டேன். இப்போது பாபம் பண்ணாமல் தடுத்தால் மட்டும் போராது, என்னை நல்வழிப்படுத்தணும்னு கேட்டுண்ட. இப்போ இந்த ஸ்லோகத்தினால என்ன சாய்க்கிறார்னா, புண்ணிய பலன்களும் தனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தா மாதிரி பாபம் புண்ணியம் ரெண்டுமே நமக்கு விலங்கு தான். புண்ணியம் ஜாஸ்தி ஆகும்போது இந்த ஸ்வர்கலோகம் அதெல்லாம் கிடைக்கும். ஆக புண்ணிய பலத்தினால அதிகபட்சம் சொர்க்கத்துக்கு, அதாவது தேவலோகத்துக்கு தான் போக முடியும். அப்படி போனால் நமக்கு அங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா, அப்சர ஸ்திரீகளோட ஸ்நேகம் கிடைக்கும். அதில் மனசு மயங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மோட்சம் போகிறதுக்கான வைராக்கியம் குறைஞ்சி போயிடும். வைராக்கியம் போயிடுத்து அப்படின்னா இங்கே இருக்கிற காலம் வரைக்கும் நன்னா இருக்கே, இப்படியே இருந்துடலாமேனா புண்ணிய பலம் தீர்ந்த உடனே திருப்பி பூலோகத்தில் தான் பிறக்கணும். ஆக அந்த மோட்சத்துக்கு போகிறத தடுக்கிறது எது அப்படின்னா இந்த ஆசைகள். அதனால் இந்த பூலோகத்தில் இருக்கும்போதே பாதுகையை நம்ம அபியாசம் பண்ணணும் அப்படிங்கிறார். அதாவது உபாசனா தாவக்கி உன் விஷயமான உபாசனா தியானத்தினுடைய வாசனா பழக்கமானது இப்போலேருந்தே இருக்கணுங்கிறார். ஏன்னா நம்ம இந்த ஜடபரதன் கதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஜடபரதன் சாகிற நேரத்தில் அந்த மானையே நினச்சிண்டு அப்படியே உயிரை விட்டதுனால அடுத்த ஜென்மத்தில் அவர் மானாவே பிறந்தார் அப்படின்னு. ஆக உயிர் பிரியும் காலத்தில் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா பெருமாளோட திருவடியும் பாதுகையும் தான். ஆக அந்த 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 உபாசனைன்றது நமக்கு இப்போலேருந்தே இருக்கணும். இந்த புத்திபூர்வமாக நம்ம இப்போலேருந்தே அதில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி நமக்கு சாய்க்கிறார். ஏன்னா பெருசாக என்ன பலன் கிடச்சிரும், நான் புண்ணியத்தை சேர்த்து வச்சேன்னா அப்படின்னா அதுக்கு இங்கே அவர் உபயோகப்படுத்துகிற பதம் என்ன அப்படின்னா, உபரி பர்வனா மேல் படிகளாலே, கர்விதான் தாழ்மையாக பண்ணப்பட்டதும். மேல் எல்லைகளால் தாழ்மையாக பண்ணப்பட்டதுன்றது என்னது அப்படின்னா, அமரசம்பளி அப்சரஸ்களுடைய. ஏன் அப்சரஸ்களுக்கு சொல்லும்போது அட்ஜெக்டிவாக மேல் எல்லைகளால் தாழ்மையாக பண்ணப்பட்டதும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இந்த அப்சரஸ்கள் எப்படி வந்தாங்கிறது ராமாயணத்தில் வரும். ராமாயணத்தில் விஸ்வாமித்திரர் ராமனுக்கு வழி முழுக்க கதை சொல்லிகிட்டே போகிறார் இல்லையா, அதில் இந்த பார்க்கடல் கடைதலை பற்றி அங்கேயும் வரும், ராமாயணத்துலேயும் வரும். அப்படி சொல்லும்போது அதில் இந்த பார்க்கடலை கடையும் போது இந்த அப்பு அப்படின்னா சான்ஸ்கிரிட்டில் பிருத்திவி அப் தேஜோ வாயு அப்படின்னு, அப்னா தண்ணின்னு அர்த்தம்.
ஆக இந்த தண்ணியிலேருந்து பிழிஞ்சு சாரத்துலேருந்து அந்த தண்ணியோட சாரத்துலேருந்து உருவாக்கப்பட்டதுனால இவாளுக்கு அப்சரஸ் அப்படின்னு பேர். இந்த ராமாயணத்தில் அந்த ஸ்லோகமே வரும், சஷ்டி கோட்டியோப வன்ஸ்தாசாம் அப்சரானாம் சுவர்ச்சசாம் அப்படின்னு. சஷ்டி கோப அதாவது 60 கோடி அப்சரஸ் வந்தாலாம் அந்த இதும்போது, அமிர்தத்தை கடையும் போது, பார்க்கடலை கடையும் போது 60 கோடி அப்சரஸ் வந்தாலாம். ஆனால் அப்படி 60 கோடி அப்சரஸ் அவ்வளோ அழகாக இருக்கிறவா வந்தும் இவாளுக்கெல்லாம் அந்த அமிர்தத்து மேலே கவனம் இருந்ததுனால எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாலும். ஏன்னா முதலையே பெருமாள் சொல்லியிருக்கார், எது வந்தாலும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னாதீங்கோ, அப்போ தான் அமிர்தம் வரும்போது கரெக்டாக உங்களுக்கு நான் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கார். அதனால் தேவர்களும் சரி அசுரர்களும் சரி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டாலும். ஆக சுரர்கள் அசுரர்கள் 2 பேருமே ஏற்றுக்காததுனால அவளோட கதி என்ன ஆச்சா, அவள் பொதுமகளிர் ஆனார்கள் அப்படின்னு ராமாயணத்தில் வரும். அதாவது 2 பேரும் தேவைப்பட்டப்போ அவளை யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான பொது மகளிராக வாயிடுறான். நம்ம நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருப்போம். விஸ்வாமித்திரர் கதையில் மேனகை வருது. இந்த மாதிரி அப்பப்போ யாரான தவம் பண்ணுறான்னு உடனே இந்திரன் 4 அப்சரஸ்களை அனுப்பிச்சி வைக்கிறது. ஆக அவள் அவளோட போர்ட்ஃபோலியோவே அந்த மாதிரி தான்ற அளவில் அவளை பொதுமகளிர் ஆக்கினதுனால இங்கே சுவாமி உபயோகப்படுத்தியிருக்கிற பதம் என்ன அப்படின்னா, உபரி பர்வனா மேல் படிகளாலே, அதாவது அந்த தேவலோகத்தில் கர்விதான் தாழ்மையாக பண்ணப்பட்டதும். அந்த வார்த்தை யாரை குறிக்கிறது அப்படின்னா, அமரசம்பளி அப்சரஸ்களுடைய அவளோட விளையாட்டுக்களை விலாசங்களை நான் அது யோசிக்காமல் இருக்கணும்னா எனக்கு அதுக்கு இப்போலேருந்தே பாதுகையோட உபாசனை இருக்கணும் அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். ஆக இந்த அதிகபட்சமாக நம்ம தேவலோகத்துக்கு போகணுன்னாலும் நமக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னா அப்சரஸ்களோட ஸ்நேகம் கிடைக்கும், அதுதானா நமக்கு முக்கியம் அப்படிங்கிற கேள்வியை இந்த இடத்துல சுவாமி கேட்டுட்டு நமக்கு சொல்கிறார். இந்த பலன்களும் நமக்கு வேண்டாம். எப்படி பாப பலன்கள் நமக்கு வேண்டாமோ அந்த மாதிரி இப்பேற்பட்ட புண்ணிய பலன்களும் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு வேண்டியது மோட்சம் ஒன்று தான். ஆக இந்த மோட்சம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், பாதுக உபாசனையை நான் இப்போலேருந்தே இந்த பூலோகத்தில் இருக்கிறதுலேருந்தே மனசை வைராகியப்படுத்திட்டு ஸ்வர்கலோகத்துக்கு போகும்போது இந்திரன் கேட்பார், இங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு போகிறேரான்ட்டு. வேண்டான்னு சொல்கிற தைரியம் நமக்கு எப்போ வரும்னா இங்கேலேருந்தே நம்ம பாதுகையை அந்த உபாசனை பண்ணும்போது தான் நமக்கு மனசு வைராகியத்துக்கு கட்டுப்படும். ஆக நமக்கு எப்படி பாபங்கள் வேண்டாமோ இதை போன்ற புண்ணியங்களும் நமக்கு வேண்டாம்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சாய்க்கிறார். அடியே கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.